நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நீதிமன்ற உத்தரவை மீறி நாகர்கோவில் மாநகராட்சி அதிகாரிகள் மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்கை பறிமுதல் செய்து எந்தவித விதிமுறைகளையும் பின்பற்றாமல் வியாபாரிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி வருகின்றனர். இது சிறு தொழில் முனைவோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வாழ்வாதாரத்தை நசுக்கும் செயலாக உள்ளது. அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக செயல்படுவதை நிறுத்த வேண்டும். அரசு விதிமுறைப்படி தயாரிக்கப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் பைகள் விற்பனைக்கு அனுமதி அளிக்க வேண்டும். இல்லை என்றால் சட்ட போராட்டம் தொடரும் என தமிழ்நாடு பாண்டிச்சேரி பிளாஸ்டிக் சங்கம் சார்பில் இன்று நாகர்கோவிலில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்து 2018 தொடுத்து 2024 31/1/2024 அன்று ஒரு முக்கியமான தீர்ப்பு பெறப்பட்டது. என்னவென்றால், மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் அனைத்துக்கும் தமிழ்நாட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அந்த பொருட்களை தயாரிக்க உடனடியாக அனுமதி கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். விற்பனை செய்வதற்கும் தடை சொல்லவில்லை. இந்த சிறு வணிகர்கள் விற்பனை செய்யும் பொருட்கள் அனைத்துமே ஏறக்குறைய 99% மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்கள் தான். நான் ஏற்கனவே சொன்னது போல் குர்குரே, இந்த பிரிட்டானியா இது போன்ற பொருட்கள் எல்லாம் அடைத்து வைக்கக்கூடிய பிளாஸ்டிக் தான் மறுசுழற்சி செய்ய முடியாதது. இவர்கள் உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தான் முதலில் தடை செய்ய வேண்டும். அதற்கு மேலுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதித்த மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் மீதுதான் குறிவைத்து இவர்கள் செயல்படுகிறார்கள். இது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு மிகவும் எதிரான ஒரு விஷயமாகும். அதுவும் அல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே தமிழக அரசு 2023 இந்த பிளாஸ்டிக் தடையை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று மனு போட்டு அதற்கான காரணங்களையும் தெரிவித்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் வியாபாரிகள் தான் இதை பாதித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் நாகர்கோவில் என்பது ஒரு தனி நாடு அல்ல. இங்கு வெளி மாநிலங்களிலிருந்து வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது, வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த உள்ளூர் வியாபாரிகளை இந்த அளவுக்கு இவர்கள் ஒரு சட்டத்திற்கு புறம்பாக, அதுக்கு ஓப்பனாக சொல்ல வேண்டும் என்றால் சட்டத்திற்கு புறம்பாக, எப்படி என்றால் ஒரு கடையில் அவர்கள் ஏதாவது சோதனை செய்கிறார்கள் என்றால் உடனடியாக என்ன செய்ய வேண்டும், அந்த கடையிலிருந்து ஏதாவது பொருட்களை எடுத்து சென்றால் அவர்கள் குறிப்பிட்டு உங்களுக்கே தெரியும், பஞ்சநாமா என்று சொல்வார்கள். இன்கம் டேக்ஸ்லயே ஒரு வீட்டுல ரைடு பண்ணா அவங்களுக்கு ஏதாவது எடுத்தோன்னு எழுதி கொடுக்கணும். இங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு விதிமுறையும் பின்பற்றுவது கிடையாது. அராஜகமாக கடைகளுக்கு சீல் வைக்கிறார்கள். இது மிக மிக கொடுமையான ஒரு விஷயம். அவர்களை அன்றாட வாழ்வாதாரமே அந்த கடையை நம்பிதான் இருக்கும் பொழுது அவர்கள் கடைகளுக்கு சீல் வைப்பது என்பது மிகவும் கொடுமையான விஷயம். இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் இன்று கமிஷனரிடம் போய் பேச போகிறோம். எங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் என்று மனதார நம்புகிறோம். ஏனென்றால் அவர்களுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியப்படுத்தி எல்லா விதமான சான்றுகளோடு நாங்கள் எங்களுடைய மனுவை சமர்ப்பிக்க போகிறோம். அப்படி தீர்வு கிடைத்தது என்றால் நாங்களே உங்களை எல்லாம் கூப்பிட்டு நன்றி தெரிவித்து சொல்லுவோம். கிடைக்கவில்லை என்றாலும் நாங்கள் இந்த சுதந்திரமாக தொழில் செய்யக்கூடிய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம். தொடர்ந்து இந்த பிரச்சனையை எடுத்து போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த விஷயத்தை ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை வாயிலாக எங்களுடைய பத்திரிகை செய்தியை கேட்டு நீங்கள் எல்லோரும் வெளியிட வேண்டும் என்று இந்த சிறு வணிகர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடியவர்கள், அரசாங்கமும் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்றுதான் கேட்கிறோம். அவர்கள் சட்டத்தை மீறி அரசாங்கமே செயல்பட்டால் கண்டிப்பாக அந்த சட்டத்தை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் கடமை. அந்த கடமையை நாங்களும் கண்டிப்பாக செய்வோம். அந்த சட்டத்தின்படி நடக்கிற வரைக்கும் எங்களுடைய இந்த முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்குமாக. போராட்டமோ உண்ணாவிரதமோ ஊர்வலமோ ஏதோ சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் செயல்பட்டு எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை போராடுவோம்.